ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏடி மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் அளவுக்கு அதிகமாக நம்ம ஆயில் எடுத்துக்கிறனால நம்ம பாடியில் என்னென்ன சேஞ்சஸ் வரும் அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். நம்மளில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வீட்டில் செய்கிற ஃபுட் சாப்பிடுவாங்க. இதிலே அவங்க ஆஃபீஸ் போகிறவங்களா இருக்கட்டும், வெளியில் போகிறவங்களா இருக்கட்டும், வேறு வழி இல்லாமல் ஹோட்டல் ஃபுட் சாப்பிட வேண்டிய சுச்சுவேஷன் அமையுது. ஸோ அதனால் ஸ்நாக்ஸு, ஃப்ரைட் ஐட்டம்ஸ், 11 மணிக்கு ஸ்நாக்ஸு, ஈவினிங் 4 o'clock ஒரு ஸ்நாக்ஸுன்னு சொல்லிவிட்டு நம்மளை அறியாமலே நம்ம நிறைய ஆயிலை நம்ம பாடியில் கன்சியூம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின். வெயிட் கெயினால் எத்தனை பேர் சிரமப்படுறாங்க நம்மளே அதை பார்த்துட்ருக்கோம். சிலர் சேலஞ்சாகவும் யூஸ் பண்ணி அந்த வெயிட் கெயின் பண்ணதையும் வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வேறு டைப்பு. இப்போ நம்ம வெயிட் கெயினை பற்றி பேசுவோம். எதனால வெயிட் கெயின் வருது? ஒன்று சுகர் அதிகமாக எடுத்துக்கிறனால வரும், இன்னொன்று கண்ட்ரோல் இல்லாமல் சாப்பிட்றனாலையும் வெயிட் கெயின் வரும். இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம ஆயிலுமே அளவாக யூஸ் பண்ணணும். அளவாக யூஸ் பண்ணால் தான் நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ அதிகமாக ஆயில் யூஸ் பண்ண என்னாகும், எக்ஸ்ட்ரா கலோரிஸ் எல்லாமே நம்ம பாடியில் சேர்ந்து ஃபேட்டாக மாறி நமக்கு வெயிட் கெயினை கொண்டு கொடுக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணணும், நம்ம ஆயில் யூஸ் பண்ணுறத கம்மி பண்ணணும். செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணுறனால இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு நமக்கு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. ஸோ ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணும் போது நமக்கு பேட் கொலஸ்ட்ரால் அதிகமாகும். அதோட லெவல் அதிகமாகி நமக்கு பிளாக்கேஜ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அஸ் யூஷுவல் பிபியும் கூட நமக்கு அதிகமாகலாம். ஸோ ஆயில் கம்மி பண்ணிக்கோங்க. நமக்கு ஒரு 30+ ஆயிடுச்சுனாலே நம்மளோட ஹெல்த்தை நம்ம தான் கண்டிப்பாக கவனத்துடன் நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? மூணாவதாக பார்த்தீங்கன்னா, அதிகமாக ஆயில் யூஸ் பண்ணுறனால ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் வரதுக்கு மெயின் ரீசனாக இருக்குது இந்த அதிகமாக ஆயில் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. லிவரில் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஃபேட் சேர்ந்துச்சு அப்படின்னா லிவரோட ஃபங்க்ஷனிங்கும் இதனால் பாதிக்கப்படலான்னு சொல்கிறாங்க. அடுத்து மெயின் ஒன்று ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம் தான். இதனால் பார்த்திங்கன்னா ஆசிடிட்டி, கேஸு, ப்ளோட்டிங், ஹெவி ஃபீலிங், இது எல்லாமே நம்ம அதிகமாக ஆயில் ஃபுட்டு சாப்பிட்றதுனால கூட வரும். சம்டைம்ஸ் நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம் கூட வரலாம். அதிகமாக ஆயில் யூஸ் பண்ணுறதுனால பிம்பிள்ஸு, ஆயில் ஸ்கின்னாக இருக்கும். இதுவும் ஒரு காரணம். இன்னொன்று பார்த்திங்கன்னா டயாபெட்டிஸ் ரிஸ்க்குமே ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகமாக ஆயில் யூஸ் பண்ணுறதுனால சுகர் லெவலையும் இது அதிகமாக பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆயில் ஃபுட்டு எடுத்துக்கலாம், மாட்ரேட்டாக எடுத்துக்கணும். ஹெல்தி குக்கிங் மெத்தட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். அது எப்படி? பாயில் பண்ணலாம், ஸ்டீம் பண்ணலாம், கிரில் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.